நேற்று தினமும் இன்று காலையும் நான் பேசினபடி அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆகிய இந்த கடைசி நாள் தியானத்திற்கு நான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அன்பின் ஒரு தலைப்பு என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 40 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 40 வசனம் சொல்லுகிறது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை நிதானமாக நாம் வாசித்து பார்ப்போமானால், 2 கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையின் கருத்து என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 கட்டளை, இன்னைக்கு நான் 2 கட்டளையை பற்றி சொல்ல போகிறேன். இயேசு சொன்ன இந்த 2 கட்டளை என்ன? இந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 35 40 வரை ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய சாஸ்திரி ஒருவன் ஒரு நாள் இயேசுவினிடம் வந்து அவன் பேசி கொண்டிருக்கிறான். நியாய சாஸ்திரி யாருன்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை நன்றாக படித்து அதை கற்று அந்த நியாய பிரமாணத்திற்குரிய உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன். ஆனால் இந்த நியாய சாஸ்திரி என்ன செய்கிறான்? அவன் இயேசுவினிடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான் என்றால், போதகரே, வேதத்துல நியாய பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளிலும் கூட ரொம்ப முக்கியமான கட்டளை எது? அவன் என்ன கேட்கிறான்? பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்துல இருக்கிற எல்லா கட்டளைகளிலும் கூட முக்கியமான ஒரு கட்டளை எது என்று சொல்லி கேட்கிறான். அவன் கேட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரியாமல் கேட்கல, புரியாமல் கேட்கல. ஏன் கேட்டானா, இயேசுவை சோதிக்கும்படிக்கு கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று இருந்த ஜனங்கள் இன்றும் கூட இருக்கதான் செய்கிறார்கள். நிறைய பேர் வந்து சுவிசேஷ கூட்டங்களுக்கு வரும் பொழுது, தேவன் என்னோடு பேச மாட்டாரா, தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகாதா, என் வாழ்க்கையில இன்னும் தேவனை நான் நெருங்கி சேர மாட்டேனா என்று வருகிற மிகுதியான கூட்டங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒரு சில கூட்டங்கள் உண்டு. எப்படி தெரியுமா? என்ன குறை கண்டுபிடிக்கலாம், பிரதர் எப்படி பேசினாங்க அல்லது சிஸ்டர் எப்படி பேசினாங்க, யாருக்கு வல்லமை ஜாஸ்தி, இவங்க செய்கிற குறை என்று என்ன சொல்லி குறை கண்டுபிடிக்கவும் சோதிக்கவும் வருகிறவர்கள் இன்றும் உண்டு. அவர்களை பற்றி நமக்கு இப்போ கவலை இல்லை. ஆனால் இயேசு இருந்த அந்த நாட்கள்ல நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய பிரசங்கங்களும் அவருடைய செய்கைகளும் எல்லாம் கூட அந்த நியாய பிரமாணத்தை போதித்தவர்களுக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை போதித்தவர்களுக்கும் ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு. ஏன்? குஷ்டரோகியை தொடக்கூடாது, அவர் குஷ்டரோகியை தொட்டார். பாவியோடு சேர்ந்து அவர்கள் யாரும் சாப்பிட மாட்டார்கள், இவர் பாவியோடு சேர்ந்து சாப்பிட்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பழைய ஏற்பாடுல எந்த ஒரு போதகனும் சொல்ல மாட்டான். ஆனால் இவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். எந்த ஒரு மனுஷனும் ஒரு பிணத்தை அவர் தொட மாட்டான், இவர் பிணங்களை அவர் தொட்டார். இயேசு செய்த காரியங்களும் அவர் செய்த பிரசங்கங்களும் கூட அன்று இருந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர் கேட்ட கேள்வி எப்படி தெரியுமா? இவர்ல என்ன ஏதாவது ஒரு 10 கட்டளையில ஏதாவது ஒரு கட்டளை முக்கியம் சொன்னா அவரை குறை கண்டுபிடிக்கலாமே, அப்படின்னா மற்றதெல்லாம் தேவையில்லையா, மற்றதெல்லாம் கொலை செய்யலாமா, இதை சொன்னா அதை சொல்லி அவரை மாட்டி விடலாம் தான் கேள்வியை கேட்டான். ஆனால் பாவம், ஆனா இயேசு ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர். அவர் என்ன பதில் கொடுத்தாராம்? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் அவனை பார்த்தவர் 2 பதிலை சொல்லுகிறார். எது முக்கியமான கட்டளை? முதலாவது கட்டளை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ உன் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதல் கட்டளையாக சொல்லி அவர் சொல்லுகிறார், இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லிவிட்டு 2வது கட்டளை என்று அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை 39 வசனத்துல பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னதை பாருங்க. இந்த 2 கட்டளையும் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார்.
இந்த வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ நிதானமாய் வாசித்து பார்த்தாயானால் இயேசு சொன்னது 2 கட்டளை. அவன் கேட்டது எது முக்கியமான ஒரு கட்டளைன்னு கேட்டான். ஆனா இந்த 2 கட்டளையிலும் ஒரே ஒரு அடிப்படை கருத்து தான் இருக்கிறது. என்ன தெரியுமா? என் செய்தி என்னது? அன்பு. இந்த 2 கட்டளையில சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. அங்க அன்பு இருக்கிறது. 2வது கட்டளை என்ன தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ மற்றவனிடத்திலையும் என்ன செய்யணும்? அன்பு கூறு. இந்த 2லயும் என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட கட்டளை? ஒரே ஒரு கட்டளையாக 2 கட்டளை என்று சொல்லி இயேசு அங்கு சொல்லுகிறார். இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது நான் வேதத்திலிருந்து நான் யோசித்து பார்த்தேன். தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனுக்கு எத்தனை கட்டளை கொடுத்தார்? ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். அந்த மனுஷனை பார்த்து ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கின பொழுது அவர்களை உண்டாக்கி அவர்களை பார்த்து 10 கட்டளை கொடுக்கல. நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லல. நீ தேவனிடத்தில் அன்பு கூறு என்றும் சொல்லி அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலன்னு நினைக்கிறீங்க? அதனுடைய அடிப்படையான சத்தியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின் படியே என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தாராம். தம்முடைய சாயல். நான் யோசிச்சு பார்த்தேன், சாயல்னா என்ன? இன்னும் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சாயலின் படியையும் தன்னுடைய ரூபத்திலும் தேவன் மனுஷனை உண்டாக்கினாராம். தேவனுக்கு என்ன ரூபம் உண்டு? நம்ம பாடுவோம்ல, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. நல்லா பாடுறீங்க நீங்கெல்லாம். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லையா? ஆனால் தேவனுடைய சாயல் என்னதுன்னு நினைக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவருக்கு ரூபம் இல்லை. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றதுக்கும் தேவன் யார்? என் கையில் இருக்கிறது இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பைபிள். தேவனை பார்த்து தேவன் யாருன்னு சொல்லணும்னா அவருக்கு ஒரு பேர் சொல்லணும். அவருக்கு பேர் அன்பு. என்னதுங்க அவர் பேரு? அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, God is love. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் தேவனை குறித்து சொல்ல வேண்டுமானால், தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது எல்லாம் கூட அவருடைய சாயல். என்னது? அவருடைய சாயல். அவருடைய ரூபம் என்னது? அவர் ஆவியா இருக்கிறார். அதாவது கேரக்டர் ஆஃப் காட் என்று சொல்லுவாங்க. தேவனுடைய சுபாவம் என்னது? இதை குறித்து தெலுங்கு வேதாகமத்தில் பார்த்தா இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை தெலுங்குல எப்படி இருக்கு சொல்லுனா, தேவுடு பிரேமா ஸ்வரூபி. ஸ்வரூபம் என்பது, ரூபம் என்பது ஸ்வரூபி என்று சொல்லுகிற தெலுங்கு என்ன சொல்லுகிறது? தேவுடு பிரேமா ஸ்வரூபி. பிரேமா என்றால் அன்பு என்று சொல்லி, அன்பான ஒரு ரூபம் தான். அவருடைய ரூபம் என்ன? அன்பு என்று சொல்லுகிறது. ஆகியால் தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை எப்படி உண்டாக்கியிருப்பார்? எப்படி உண்டாக்கியிருப்பார்? அன்பாகவே உண்டாக்கி இருப்பார். ஹல்லேலூயா. அவனை அன்பாகவே அவனை உண்டாக்கி, ஏவாளையும் கூட நம்ம பார்க்கிறோம், அவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணும் பெண்ணுமாக உருவாக்கின தேவன் அவர்களை தன்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ஆகியால் தான் நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்க பரிசுத்தமா இருங்கள்னு சொல்லல, நீங்கள் கொலை செய்யாதிருங்கள் சொல்லல, நீங்கள் விபசாரம் செய்யாதிருங்கள் என்று சொல்லல. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனை போல மகிமையாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தீமை என்ன என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் தேவனை போல. ஒரு நாள் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, இங்கிலீஷ்ல குட் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவனை தவிர வேற ஒருவனும் நல்லவன் இல்லையே.
ஆனால் ஆதியில தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது எல்லாவற்றையும் தேவன் பாருங்கள், அந்த 6 நாட்கள் அவர் சிருஷ்டித்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு நாள் சிருஷ்டி முடிஞ்ச பிறகு என்னன்னு சொன்னாரா? நல்லது. ஆங்கில வேதாம் சொல்லுகிறது he saw that it was good என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை உண்டாக்கின பொழுது மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? தம் சாயலின்படி உண்டாக்கி அவனிடத்துல எந்த தீமையும் அவர் பார்க்கவே இல்லை. அவன் தன் முழு இருதயத்தோடு, அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? தேவனின் இருதயத்தை போல இருந்ததுனால தன் முழு இருதயத்தோடு அவன் தேவனை நேசித்தான். தன் முழு பலத்தோடு தேவனை அவன் தேடினான். அவனுக்குள்ள பொய் இல்லை, அவனுக்குள்ள என்ன இல்லை? களவு இல்லை, அவனுக்குள்ள விபச்சாரம் இல்லை, அவனுக்குள்ள எந்த பாவமும் இல்லாததுனால பாவமே அறியாத அவன்கிட்ட போய் தேவன் ஏதாவது ஒரு கட்டளையை கொடுத்திருப்பாரா? ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தார். என்ன கட்டளை? செய்யாதே என்ற ஒரு வார்த்தை. என்ன செய்யாதே? இங்கு இந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்காதே. அது புசிச்ச என்ன வரும் உன் வாழ்க்கையில? அவனுக்குள் நன்மை ஏற்கனவே, அவன் எல்லாம் நன்மையாகவே தான் இருக்கிறான். ஆனால் அதோடு கூட சேர்ந்து உன் வாழ்க்கையில தீமையும் வரும். தீமை என்னது? எல்லாமும் கூட. ஆனால் நடந்தது என்ன? அவன் தேவனை அவ்வளவாக அவர்கள் நேசித்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள், தேவனை முகமுகமாய் அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ சாயலாக இருந்தார்கள். ஆனால் மனிதன் என்று பிசாசுக்கு கீழ்ப்படிந்தானோ, முதலாவது என்ன நடந்தது? ஏவாள் புசிக்க கூடாத அந்த கனியை என்ன செய்தாள்? அவள் புசித்தாள். புசித்த உடனே நீங்க கேட்டிருக்கலாம், அந்த பழத்துல ஏதாவது விஷம் இருக்கிறதா? இல்லை அந்த பழத்தில் ஏதாவது மந்திர தந்திரம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அந்த பழங்களும் மற்ற பழங்களை போல ஒரு சாதாரண பழம்தான். ஆனால் அதில் அடங்கி இருக்கிறது என்ன தெரியுமா? என்னது? கீழ்ப்படிதல். இந்த பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நான் சாக்லேட் கொடுப்பேன். ஒரு தாயாக என்னுடைய வேலை என்ன? அவங்க சாக்லேட் கொடுக்கறது அவங்க நல்லா இஷ்டப்பட்டு என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். அந்த சாக்லேட் நல்லதுதான், ஆனா அதிகமா சாப்பிட்ட நல்லதில்லைன்னு சொல்லி அந்த சாக்லேட்டை நான் ஒரு இடத்துல வைத்து விட்டு என் பிள்ளைகளை பார்த்து அதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்ன அதுக்கப்புறம் அது சாப்பிட்டாங்கன்னா என்னது? அதற்கு பேரு கீழ்ப்படியாமை. அந்த சாக்லேட்ல எந்த வித்தியாசமும் கிடையாது, அந்த கனியில எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் தேவ சாயலாக இருந்த அவர்கள் எப்பொழுது பிசாசுக்கு அவர்கள் கீழ்ப்பட்டார்களோ, முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஏவாள் தான் கனியை புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஏவாள் புசித்தால் ஏவாளுக்கு என்ன வந்தது? அது புசிக்கக்கூடிய இச்சையை பிசாசானவன் உண்டாக்கினான். இந்த இச்சையை தேவன் உண்டாக்கல. 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 15-16 நம்ம பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்க உலகத்தில் இருக்கிற மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவாகிய தேவனால் உண்டானது அல்லவா? இது யார் உண்டாக்கினா? இதையெல்லாம் இந்த இச்சைகள், இந்த பாவங்கள், இந்த தீமைகள், இந்த பெருமை என்பது பிசாசனுடைய ஆயுதங்கள். இவைகளை எப்பொழுது, அதாவது நீங்க யாருக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ, ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:16 நாம் பார்க்கிறோம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலினாலும் எதற்கு கீழ்ப்படிமை உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகள் ஆயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களுக்கு அடிமை. இப்போ ஒரு கம்பெனியில ஒரு சிலர் வேலை பார்க்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அவங்களுக்கு எஜமான் யாரு? அந்த கம்பெனியுடைய முதலாளி. அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம் என்னதான் செய்தாகணும்? அந்த முதலாளிக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அவர்கள் அடிமைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை, அந்த பழைய நாட்கள்ல நீங்க பார்ப்பீர்களானால் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குவார்களாம் மனுஷர்களை. அந்த மனுஷர்கள் அவர்களுக்கு அடிமையா இருக்கும் பொழுது அந்த எஜமானுக்கு அவங்க அடிமையா இருந்து அவன் என்ன சொல்லுகிறானோ அவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். இந்த அடிமை அவனுக்கு அடிமை. அதே போல இந்த பிசாசுக்கு எப்பொழுது ஏவாள் கீழ்ப்படிந்தாலோ அவளுக்கு அவன் என்ன ஆயிட்டா? அவர்கள் அடிமையானார்கள். இப்ப நீங்க சொல்லலாம், ஆதாம் கீழ்ப்படி இல்லையா? ஆதாம் இப்ப பாருங்க, பிசாசுக்கு டைரக்டா என்ன செய்யல? ஏவாள் கீழ்ப்படியில. சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளோடு பேசின பிசாசு, மனைவியின் மூலமாக பிசாசு யாரோடு பேசினான்? ஆதாமோடு பேசினான். இன்டைரக்டா.
என்னது, டைரக்டா பேசல பிசாசு, இன்டைரக்டா பேசினாம். அதாவது நான் சொல்வதுண்டு, பெண்களுடைய பலவீனம் கண்களின் இச்சையா இருக்கலாம், ஆண்களின் பலவீனம் மாமிசத்தின் இச்சை. யாருக்கு கீழ்ப்படி, ரெண்டுமே ஒன்றுதான். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை, நிறைய குடும்பங்கள்ல கடன் தொல்லை, நிறைய குடும்பங்கள்ல ஆபீஸுக்கு நன்றாக வேலைக்கு போய் கொண்டிருப்பான் புருஷன், நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, எந்த கொள்ளையும் இருக்காது, எந்த லஞ்சமும் இருக்காது. ஆனா மனைவி வீட்டுல இருந்து மெதுவா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இதோ உங்க கூட தானே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க, இங்க அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க சம்பளமும் வாங்குறாங்க, கிம்பளமும் வாங்குறாங்க. என்னன்னு தெரியுமா? சம்பளமும் வாங்குறாங்க, லஞ்சமும் வாங்குறாங்க, கார் வாங்கிடுறாங்க. தேவனை அறியாதவர்கள். ஆனா இங்க வீட்டுல இருக்கிற மனைவி சொல்லுவான், உன் கூட தானே ஆபீஸ்ல வேலை பார்க்கறான், அவன் என்ன செய்யறான், ஸ்கூட்டர்ல, நீ ஸ்கூட்டர்ல போறா, அவ கார்ல போறா, நான் சாதாரண புடவை கட்டுறேன், அவன் மனைவி பட்டு. இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நல்லா இருக்கிற புருஷன் என்ன செய்திருவாங்க, நாளைக்கு மனைவியினுடைய தொல்லை தாங்காம பாவத்துல விழுந்து போற குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. ஒருவேளை சொல்லலாம், நாங்க கொள்ளடிக்கலே. இன்னும் ஒரு பாவம் என்ன தெரியுமா? தேவையில்லாத கடன்களை வாங்கி கொண்டே இருப்பாங்க. இதற்கு காரணம் என்னது? தேவையில்லாத கடன்களை வாங்குகிறது இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் எல்லாம் இன்றைக்கு அன்று ஆரம்பமானது. டைரக்டா நம்ம பாவம் செய்யாவிட்டாலும் இன்டைரக்டா என்ன செய்கிறோம்? பாவத்துல, இச்சையில விழுந்து விடுகிறோம். விபச்சாரம் மட்டும் இச்சை கிடையாது, கண்கள்ல பார்க்கிற எல்லாவற்றையும் விரும்புகிறது, தேவையில்லாதவைகளை விரும்புகிறதும் இச்சை தான். இங்கு பார்க்கிறோம், அன்று ஆரம்பமானது, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது. மனிதர்கள் 2 பேர் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார்கள். அப்போ தேவன் பார்த்தார். தேவன் சொல்லுகிறார், ஆதாமே, நீ என்னை காட்டிலும் உன் மனைவியை அதிகமாய் நேசித்து என்ன செய்தாய்? பாவத்துல விழுந்து போனாய். ஆனா நீ தவறுனா நான் தவறுகிற தேவன் அல்ல. நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று காட்டுறதற்காக, உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை பிசாசின் கையிலிருந்து மீட்கும்படியாக நான் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை நான் உனக்கு காட்டுறதற்காக நானே மனிதனாக வரப்போகிறேன் என்று சொல்லி அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏற்ற காலத்தில் இந்த பூமிக்கு வந்தார், வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் என்ன செய்ய முடியாது? அவர் மாறவே மாட்டார். அவர் அன்பாகவே இருக்கிறார். முதலாவது கட்டளை, ஒருவேளை இன்றைக்கு நீங்க கேட்கலாம், நான் தேவனை எப்படி முழு மனதோடு நான் அன்பு கூற முடியும்? முதலாவது ஸ்தானத்தை பாருங்க. முதல் கற்பனை என்று இயேசு சொன்னதின் கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை முழு மனதோடு நீங்க நேசிச்சா அவரை தவிர வேற தேவனை தேட மாட்டீங்க, அவரை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் தேட மாட்டீர்கள், அவரையே நீங்கள் துதிப்பீர்கள், அவரையே ஆராதிப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, நான் சொல்வேன் சண்டே கிறிஸ்டியன்ஸா நம்ம வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் சண்டே ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. இன்று ஓய்வு நாளை ஆசரிக்கிறவங்க மீதி 6 நாள் எப்படி இருக்கிறோம்? மீதி 6 நாள் நான் சொல்வேன் மண்டே டு சாட்டர்டே வேற வாழ்க்கை. சண்டே கிறிஸ்டியன்ஸ் ஓய்வு நாள் மட்டும் பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறதுனால நம் தேவனை முழு இருதயத்தோடு தேடுறோன்ற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் எங்கு இருந்தாலும், நாம் என்ன செய்தாலும், நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை முழு மனதோடு நாம் நேசிக்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அது முதலாவது கட்டளை. இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ உன்னை நேசிக்கிறது போல. இப்ப மெதுவா பிரதர் டச் பண்ணாங்க அந்த டாபிக். என்ன சொன்னாங்க? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவ. நீ உன்னிடத்துல நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ நீ பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்பது இதுல எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. எல்லா கட்டளைகளும் இதுல எப்படி அடங்கி இருக்கிறது? அதாவது அது எப்படியா? லூக்கா சுவிசேஷம் 16:16 பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
பழைய ஏற்பாட்டுல முதல் 5 புஸ்தகங்கள் ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் மோசே எழுதினது. இதையெல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு அதுல இருந்து மல்கியா வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா ஆகமங்களும் கூட தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று நம்ம சொல்லலாம். இப்படியாக ரெண்டையும் சேர்ப்போமானால் ஆதியாகமத்திலிருந்து ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான் ஸ்நானம் வரைக்கும் பழைய ஏற்பாடுதான். இதுல கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது வரைக்கும். அதுதான் இந்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் கூட எல்லாம் ஒரே கட்டளையில அடங்கி இருக்கான். என்ன கட்டளை? உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்னும் வேத பகுதிகளை நம்ம பார்ப்போமானால் இதே காரியம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8, 9 கூட பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானாம். எப்படி? அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இன்னும் என்னது இச்சியாதிருப்பாயாக. இந்த எல்லா கட்டளைகளும் இன்னும் மற்ற எல்லா கற்பனைகளும் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறேன். நீங்க கேட்கலாம், எப்படி சிஸ்டர் கொலை, யாராவது உங்களை கொலை செய்யறது உங்களுக்கு இஷ்டமா? யாராவது இன்னைக்கு உங்களை கொலை செய்ய போறேன்னு சொன்னா நீங்களே என்ன செய்வீங்க? அதுக்கு முன்னாலேயே போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் செய்து உங்களை சுற்றி செக்யூரிட்டி எல்லாம் வைத்துக்கொண்டு, கொலைன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, யாரோ என்ன கொலை மிரட்டல் கொடுத்துட்டாங்களே, என்ன கொல்ல போறாங்களான்னு கொல்றதுக்கு முன்னாலே சிலருக்கு ஹார்ட் அட்டாக் நீங்க செத்துருவீங்க. பாருங்க எவ்வளவு பயம். நம்மளை யாராவது கொல்ல போறாங்கன்னா நமக்கு எவ்வளவு பயம் வரும் இல்லையா? அதான் சொல்ற, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறாய். எப்படி என்னை யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அதே போல நீ அடுத்தவங்களை நீ நேசிக்கும் பொழுது அடுத்தவங்களை என்ன செய்ய மாட்டீங்க? கொலை செய்ய மாட்டேன். அதே போலதான் மற்ற கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. உங்க வீட்டுல ஏதாவது களவு பண்ண உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நிச்சயமா இல்ல. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனே, எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களா. அது சின்ன பொருளா இருக்கட்டும், அது உங்களுக்கு பிரியமானது, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல நீங்கள் மற்றவனையும் நீங்கள் அதே அன்போடு ஒன்ன நேசிக்கிறது போல நீ மற்றவங்களையும் நேசிக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? களவு செய்ய மாட்டீங்க. அதே போல இச்சியாதிருப்பாயாக. ஒரு முறை ஒரு சகோதரி, 2 ஊழியக்காரங்க மத்தியில வந்த சண்டை இது. அண்ணனும் தங்கச்சியும் கூட சண்டை போட்டு 2 பேரும் நல்ல ஊழியத்துல பயன்படுறாங்க. அவங்க 2 பேருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? சகோதரி என்னோடு பேசும்போது சொன்னாங்க, சிஸ்டர், நான் தான் முதலாவது ஊழியத்தை ஆரம்பிச்ச போது என்கிட்ட எல்லாம் நல்ல ஸ்டாஃபுங்க இருந்தாங்க, நல்ல வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, வஞ்சகமாக இந்த ஸ்டாஃப், இந்த வேலைக்காரங்க எல்லார்கிட்டையும் பேசி, அவ கொடுக்கிற சம்பளத்தை காட்டிலும் நான் என்ன செய்கிறேன், உனக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை இச்சையில விழ செய்து என்னுடைய நல்ல வேலைக்காரங்களை எல்லாரும் என்ன செய்துட்டான், கொண்டு போயிட்டான் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். நான் சொன்னேன், சகோதரி, நீங்கள் கர்த்தரை நீங்க நம்பி இருக்கிறீங்க, அவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. அதை காட்டிலும் தேவன் என்ன செய்வார், உங்களுக்கு நல்ல ஸ்டாஃபை கொடுப்பார். அவர்கள் உங்ககிட்ட தான் வேலை செய்யணும் கர்த்தருடைய சித்தமா இருந்தார், உங்ககிட்டயே அவங்க திரும்பி வருவார்கள். சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு? அண்ணனுடைய இருதயத்தில் யார் பேசினாங்களோ தெரியல, அவர் அந்த ஊரை விட்டு வேற ஊர்ல போய் பெரிய ஊழியம் செய்திடலான்னு சொல்லி இதை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாம் மறுபடியும் அந்த சகோதரி கிட்டே இன்னும் கம்மியான சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், உங்ககிட்டயே வேலை செய்யறோம்னு வந்தாங்களாம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாருங்க, இந்த இச்சை என்பது ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், என்னுடைய காரியங்களை எனக்குரியதை யாரும் இச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களிடத்துல நீங்கள் அன்பு கூறும் பொழுது என்ன செய்வீங்க? இச்சியாமல் இருப்பீர்கள். ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளும், எல்லா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் கூட என்னை நான் நேசிப்பது போல நான் பிறனையும் நேசிப்பேன் ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த பாவமும்
இருக்கவே இருக்காது. ஆகியால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 2 கட்டளையும் கூட ஒரே வார்த்தையில, அன்பு என்ற வார்த்தையில அடங்குகிறது. ஆகியால் தான் பார்க்கிறோம், எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்க முழு இருதயத்தோடு, அதாவது நீங்க தேவனுடைய அன்பை குறித்து எப்படி அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயில் வாசமா. கிறிஸ்து எப்படி நம்ம இருதயத்துல வாசமா இருக்க முடியும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம உள்ளத்துல வாசமா இருந்தால் நமக்குள்ள அன்பு இருக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நீங்கள் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பினுடைய ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அறிய வேண்டும். இதை நான் பல முறை பேசி இருக்கிறேன். ஆனால் திடீரென்று கர்த்தர் எனக்கு தம்முடைய சிலுவையை காட்டினார். நான் கேட்டேன், ஆண்டவரே, லார்ட், why are you showing me the cross? கிராஸ்ல என்ன இருக்கு? கிராஸ்ல நேற்று நம்ம பார்த்தோம், சிலுவையில் அன்பு வெளிப்பட்டது. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் என்னோடு சொன்னார், நீ அன்பினுடைய அகலமும் நீளமும் உயரமும் இதை குறித்து அந்த சிலுவையை நோக்கிப்பார். உடனே கர்த்தர் என்னிடத்துல பேசின காரியம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நேர ஒரு மரம் இருக்கிறது, குறுக்கே ஒரு மரம் இருக்கிறது, அப்படிதானே? அந்த கிராஸ் வடிவம் இருக்கிறது. அந்த கிராஸை குறித்து என்ன பேசினார் என்று சொன்னால், கர்த்தர் சொன்னார், இந்த மத்தியில இருக்க, கீழே இருந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த மரம் மேலே நோக்கி போகிறது. இது மேலே நோக்கி இருக்கிற, பூமியில ஆழமாக பதிந்திருக்கிற இந்த மரம் தேவனை நோக்குகிற அன்பு, மேலே நோக்குகிற அன்பு. இந்த அன்பு ஆழமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் ஆழமாக இந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யணும்? ஒரு சிலுவையை போல நமக்குள்ள என்ன கொள்ளணும்? வேர் கொள்ளணும். அவர் சொன்னார், this stick that is vertical is towards heaven. அதாவது இந்த நேராக இருக்கிற இந்த ஒரு மரம் என்பது தேவனை நோக்கின ஒரு அன்பு. இன்னும் குறுக்க ஒரு கம்பு இருக்கு பாருங்க, குறுக்கா இருக்கிறது, ஹாரிசாண்டல் சொல்லுவாங்க. இந்த குறுக்க இருக்கிற இந்த ஒரு மரம் என்ன தெரியுமா? இந்த மரம் கீழையும் தொடுறதில்ல, மேலையும் பார்க்கறது இல்ல, இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்கிறது. இது என்ன? கர்த்தர் என்னோடு சொன்னார், உன் இடது பக்கத்தில் இருக்கிறவனும் உன் வலது பக்கத்தில் இருக்கிற மனுஷனும். இந்த கிராஸ் என்பது உண்மையாக நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யாவிட்டால் அது ஒரு கிராஸே கிடையாது, அது ஒரு சிலுவையே கிடையாது. அது கிறிஸ்துவின் அன்பு முழுமையாக வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். ஆங்கில வேதாகமம் என்ன சொல்றதுன்னா, if anyone want to follow me, just deny yourself, carry the cross and follow me. சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுன்னு சொல்லுகிறார். சிலுவை எப்படிப்பட்டது தெரியுமா? மேலே இருக்கிற அந்த ஒரு கம்பு எப்படி கர்த்தரை நோக்கி காட்டுகிறது, ஆனால் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறது மனுஷர்களை நோக்கி காட்டுகிறது. அந்த சிலுவை எப்படி நம்ம செய்யணும்? கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோமா? நம்முடைய அன்பில தேவனை போல நம்ம பரிபூர்ணமாக மாற்றப்படுகிறோம். இன்று நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த அன்பு எனக்கு வேணும். கிறிஸ்துவுக்குள் இருந்த சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. என்னை நான் வெறுத்துன்னு சொல்லல கர்த்தர், உங்களை வெறுத்துருங்கன்னு சொல்லல. அவர் சொல்லுகிற, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ மற்றவர்களை நேசி. அதே போல் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரை நேசிக்கும் பொழுது உங்களை யாரும் பார்த்து காணிக்க கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, உங்களை பார்த்து யாரும் ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, யாரும் உங்களை பார்த்து நீங்க தேவன் மேல் அன்பு வைங்க. அன்பு வைக்கும் பொழுது அன்பு எல்லா காரியங்களையும் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறது. மனுஷனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்றீங்க. அப்பொழுது உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது? பரிபூர்ணமான அன்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு நம்ம கேட்போம், ஆண்டவரை, இந்த அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். எப்படி ஊற்றப்படும் தெரியுமா? கிறிஸ்து தேவ ஆவியாய் உங்க உள்ளத்துல இறங்கி வரும்பொழுது